ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணியை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரோகிணி ரொம்பவே இடிஞ்சு போயிருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி போயிட்டு, நீ எதுக்கும் இனிமேல் கவலைப்படாத ரோகிணி, எதை பற்றியும் நீ யோசிக்காத, இந்த அளவுக்கு அம்மாவுக்காக நீ உயிரையே கொடுக்க துணிஞ்சிருக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் வராமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இந்த குடும்பத்தோட வாரிசு இல்லாமையே ஆயிட்டுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியை பார்த்து சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சொல்லு சாமுண்டீஸ்வரி, நம்ம மாப்பிள்ளை இல்லைனா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. நீ மட்டும் யோசிச்சுப்பாரு, ஒரு 10 நிமிஷம் நம்ம போயிருந்தோன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆயிருக்கும், அதே குற்ற உணர்ச்சியோட நீ கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்ப அப்படின்னு சொல்லும் போது, அது என்னமோ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் சொல்கிறத பார்த்து நம்ம ராஜராஜன் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி நீயா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரகலா ரொம்பவே எரிச்சலாகிறாங்க. நம்ம ஒரு பிளானை போட்டோம், நாங்கள் நினச்ச மாதிரி இந்த கரு மட்டும் அழிஞ்சிருந்ததுன்னா சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ஒரு பக்கம் எரிச்சலாக நம்ம கார்த்தி மேலே கோவமாகவே இருக்காங்க. இந்த கார்த்தி பையனால் தான் கொஞ்சம் 10 நிமிஷம் தாமதமாக போயிருந்தேன்னா கண்டிப்பாக இவளோட கரு அழிஞ்சிருக்கும். நம்ம அக்காவுக்கு கடைசி வரைக்கும் இவ யாரையுமே நம்பாமல் இருந்திருப்பா. ஆனால் இப்போ இந்த கார்த்தி பொண்ண வேலையால் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ இவங்க கூட இவங்க எல்லாருக்கூடையும் ரொம்பவே அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கு. இது நடக்கக்கூடாது, இதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம புருஷனை பிரிஞ்சு நம்ம இருக்கோம், இவங்க எல்லாம் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும், நான் மட்டும் என் புருஷனை பிரிஞ்சு இருக்கணுமா, அது மட்டும் நடக்கவே கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் யாருமே ஒன்று சேர்ந்து இருக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜராஜன் சொல்கிறாங்க, போனதெல்லாம் போகட்டும் ஈஸ்வரி, இனியாச்சும் நீ கொஞ்சமாச்சும் மாறு, அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களோட எதிர்பார்ப்பே நீ மாறணும், கார்த்தியை நீ ஏற்றுக்கணும், அதுதான் நாங்கள் நினைக்கிறது. நீ ஒன்று யோசிச்சு பாரு, உன் கூட இருந்து செயல்படுறவங்க பார்த்தியா, உன்னை எல்லாருக்கிட்டேருந்து பிரிக்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் உன்னை சேர்த்து இந்த குடும்பத்தில் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சந்திராவுக்கு ரொம்பவே கோவப்பட்டு, என்னம்மா யாரை சொல்கிறீங்க, என்னை பார்த்து சொல்கிறீங்களா, நான் தான் இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் இப்போ கோவப்படுற, உன்னை தான் நான் பேர் சொல்லி நான் சொன்னேனா, இல்லைல்ல அப்பயே நீ கோவப்படுற அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்திரா ரொம்பவே காண்டாயி அந்த இடத்துல நின்றுறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எனக்கு என்னமோ உங்களுக்கு நடந்த ஆக்சிடெண்ட் எதர்ச்சியாக நடந்த மாதிரி எனக்கு தோணலை, இது எல்லாமே அந்த சிவனாண்டியோட வேலை தான் நம்மளுக்கு தெரியுது, ஆனால் இது கூட ஒரு சதி திட்டமாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா இது எல்லாமே ரோகிணியால் தான்றத நம்ம எல்லாருமே நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவனாடி கூட இதை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம சந்திராவுக்கு கோபம் அதிகமாகுது. என்ன கூட இருந்து பார்த்தா மாதிரியே எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறானே இவன் எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பான்ல, இவனால தான் இந்த வீட்டில் எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜராஜனும், ஆமாம் ஈஸ்வரி, எனக்குமே இந்த டவுட் இருந்தது, எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த சிவனாண்டியோட வேலையாக தான் இருக்கும். ஆனால் சிவனாண்டி ஒரு விஷயத்த பண்ணுறான்னா அவன் கூட யாரோ ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க மூலியமாக தான் இதெல்லாம் பண்ணுறான். நம்ம வீட்டில் நடக்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும், நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியோட மூளையை போட்டு குழப்பி விட்டுறாங்க. இதனால் சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிசிடிவி கேமரா இருந்தது, அதையும் இது பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ளே நகை இந்த இடத்துல தான் இருக்குன்றத எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பாரு, நம்ம நகை எங்கே வைக்கிறோம், நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது, அது எல்லாமே அவங்களுக்கு தகவல் போகுதுன்னா அப்போ இந்த வீட்டில் இருந்து யாரோ ஒருத்தவங்க சிவனாண்டிக்கு உதவி செய்கிறாங்கன்றது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் சொல்கிறத நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறத நான் இத்தனை நாள் புரிஞ்சுக்கல, இப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வருது. அப்போ இந்த வீட்டில் யாரோ இருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு
நம்ம ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்பவே யோசனையாக இருக்குது. அப்போ தான் நம்ம சந்திரா சும்மா இல்லாத வாயை வச்சுக்கிட்டு வந்து சொல்கிறாங்க, அக்கா எனக்கு என்னமோ இந்த டிரைவர் பையன்தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு மற்றவங்க மேலே இந்த பழியை போடுறான்னு எனக்கு தோணுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திராவை நம்ம சாமுண்டீஸ்வரி திட்டுறாங்க. சும்மா சும்மா அதையே ஒரு விஷயத்த வந்து பிடிச்சிக்கிட்டு உனக்கு ஒருத்தவங்க பிடிக்கலன்னா அவங்க தான் இதை செஞ்சாங்கன்ட்டு எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காதா சந்திரா, வேற எதனா யோசிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவை பிடிச்சி நம்ம சாமுண்டீஸ்வரி திட்டிடுறாங்க. அப்போ சந்திராவுக்கு ரொம்பவே கோவம் வருது. எனக்கு என்னமோ நீ வந்து நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேறக்கா, ஆனால் எனக்கு என்னமோ இவன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவன் பேச்சை தான் எல்லாருமே கேட்டு ஆடுற மாதிரி நடந்துக்கணுன்ட்டுக்காக தான் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க்கா, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க சொல்ல, இந்த பக்கம் நம்ம சந்திராவுக்கு இதெல்லாம் சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு ஹல்லு இல்லை மனசில். இவை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவா போல், நம்ம கூடிய சீக்கிரத்தில் வீட்டை விட்டு தான் வெளியில் போனோம் போல், நம்மளோட நிலமை ரொம்பவே மோசமாக இருக்கே, இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு படபடப்பு ஏற்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அக்கா வந்து நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணது முதல் கொண்டுமே எல்லாத்தையும் அந்த கார்த்தி பையன் சொன்னதுனால எல்லாருக்குமே இப்போ வீட்டில் எல்லாருமே உங்கள் மேலே தான் சந்தேகப்பட்டுட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் அந்த கார்த்தி பையன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான், இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க தான் வந்து இந்த சிவனாண்டிக்கு வந்து உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் வந்து அதை டைவர்ட் பண்ணி விட்டால் கூட அக்கா வந்து இந்த கார்த்தி பையனை தான் நம்புறா, அதனால் கூடிய சீக்கிரத்தில் என்னை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தோணுதுங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அக்கா வந்து என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் என்ன சந்திரா சொல்கிற, குண்டை வாரி தூக்கி போட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி சொல்கிற போது, ஆமாங்க எனக்கு இப்போ இருக்கிற நம்பிக்கை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அக்கா என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் சொல்ல, நீ கவலைப்படாத, இதுக்கு ஒரு வழி இருக்கும், கண்டிப்பாக வந்து நான் அதை யோசிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம சந்திரா வந்து சிவனாண்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை இந்த விஷயத்தெல்லாம் சந்திரா தான் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட் வந்துடுது. இந்த பக்கம் நம்ம அக்காவை யோசிக்கவே விடக்கூடாது, அவள் ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, இதுக்கப்புறம் அவள் கூடவே இருந்து அவளை யோசிக்க விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட வராங்க. என்னக்கா ஒரே யோசனையாகவே இருக்க, எனக்கு என்னமோ நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்லை அந்த சிவனாண்டி இந்த ஆக்சிடென்ட் பண்ணது எதனால், இதுக்கு யார் வந்து உடந்தையாக இருப்பாங்கன்னு பற்றி தாண்டி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மயில் வராங்க. மயில் வந்துட்டு, அத்தை உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மயில் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சொல்லுங்கள் மாப்பிள்ளை அப்படின்றாங்க. அப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் நீங்கள் கூப்பிடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. உடனே சந்திரா வந்து என்ன இவன் பீடிங் போட்டுலாம் பேசிகிட்டு இருக்கான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ தான் மயில் சொல்கிறாங்க, ஒரு வழியாக வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காத்த, இன்னைக்கு உங்களோட ஆசீர்வாதத்தினால நாங்கள் குழந்தை பெற்றுக்க போகிறோம், என் குழந்தைய நீங்கள் எடுத்து கொஞ்சம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கும் மயில்கிட்ட வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ஆமாம் அத்தை, அதான் நீங்களே ஒத்துக்கிட்டீங்கல்ல, அப்போ இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க, என்னம்மாம்மா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்க, உடனே வந்து மயில் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கான வேலையெல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க அப்படின்னு, ஆமாத்த, எனக்கு ஒரு ஹோட்டல் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்க ஹோட்டல் வந்து விலைக்கு வந்தது, அதை நான் வந்து பேசி முடித்து எனக்கு கார்த்தி வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மாப்பிள்ளை நான் கேட்டால் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்க மாட்டேனா அப்படின்னும் போது, நான் இப்போ கார்த்திக்கிட்டையுமே வாங்கலாத்த, கார்த்தி வந்து தெரிஞ்ச இடத்துல வந்து லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்க மூலிமா தான் இதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. நான் யார்கிட்டையும் காசு வாங்காமல் என்னோட சுய இதுவால் தான் நான் வந்து முன்னேறணும்னு ஆசைப்படுறேன் அடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சந்திரா ரொம்பவே வழக்கம் போல் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவன் ஹெல்ப் பண்ணியிருக்கானா, போகிற போக்க பார்த்தா இவனுங்கெல்லாம் வந்து சீக்கிரத்தில் பணக்கார ஆகிட்டு நம்மளுக்கு ஆப்பு வைப்பானுங்க போலன்னு சொல்லிட்டு
நம்ம சந்திரகலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா இந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்துரும் போல. கடைசியில் நம்ம தெருவில் தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அக்கா கிட்ட மட்டும் நாங்கள் மாட்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவா. அது மட்டும் நிச்சயன்றத நம்ம சந்திரகலா அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆமாங்க, சாமுண்டீஸ்வரிக்கு சிவனாண்டி கூட சேர்ந்து சந்திரகலா தான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. இது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சந்திராவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. இதோட பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.